ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிகிஸ் யூ. என்னடா இந்த கெட்டப்பில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? தலைமறைவில் இருக்கோம் நாங்களா. ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ்லேருந்து இப்போ தலைமறைவில் இருக்கோம். வேறு வழி தெரில எங்களுக்கு. என்ன பண்ண உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று லோ ஸ்கோர் அடித்து தோத்துடுறீங்க, இல்லை ஹை ஸ்கோர் அடித்து தோத்துடுறீங்க. ஒன்று என்ன பண்ணனே தெரில. ஹை ஸ்கோர் அடித்து தோக்குற மேட்சும் எரிச்சலாக தான் வருது. நான் ஃபஸ்ட் பேட்டிங் முடிஞ்சதுமே சொல்லிட்டேன், இந்த பவுலிங் என்ன போச்சு, இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸு, ஆர்சிபி ஃபேன்ஸு, எம்ஐ ஃபேன்ஸ் சேர்ந்து இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டு வே. பட் இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த பொதுவான வழி என்னென்னா, இப்படி போட்டு கிளம்பிட வேண்டியதான் இந்த ஐபிஎல்லில். ஏன்னா இந்த பவுலிங் லைனை வச்சுட்டு அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமானா கஷ்டம்தான். இதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு தீர்வு வேணும். மேட் கென்ட்ரி ஃபார்ம் கொண்டு வரணுமா, இல்லை இவங்களே ஒரு நல்ல ஸ்பெல் போகணும். ஏன்னா அன்ஷுல் கம்போஜ் அழியாமல் ஒரு நல்ல பவுலர் தான். போன சீசன் நல்லா தான் பண்ணாங்க. அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைனால போன சீசன் நம்ம சரியாக பண்ணாமல் போயிடுச்சு. பேட்டிங் சூப்பராக இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், பேட்டிங் குறையே இல்லை. போன சீசன் போன மேட்ச்சை ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி பேட்டிங் குறையே இல்லை. பவுலிங் கொஞ்சம் இல்லை, நல்லாவே எழுச்சி ஆகணும். ஏன்னா பவுலிங் ஸ்பின் பிரச்சனை கிடையாது. ராகுல் சகரா, நூர் அகமது, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஒரு அடித்து பழக்க விட்டாங்க. அந்த இதில் பேட்ஸ்மேன் செம்ம செட் ஆகிட்டார். அதுக்கடுத்து பேட்ஸ்மேன் செட் ஆகிட்டா எப்படி போட்டாலும் அந்த பால் வெளியே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சு வச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் ஸ்பின்னரை சொல்லி குறல. இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ண போகிறாங்க? இது டீம் மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கேக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. நான் பிளேயிங் 11 பிக் பண்ணேன், நீ பிக் பண்ணுற பிளேயரை எடுத்தால் கரெக்டாக இருக்குமானா, இங்கே பிக் பண்ணுறதுக்கு அவர் தான் பிளேயர் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. அப்போ இந்த ஆள் தான் பிக் பண்ண முடியும். அதையும் நான் சொல்லிட்டேன். செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் கஷ்டம் தான் டிஃபெண்ட் பண்ணது இந்த பவுலிங் வச்சுட்டு. ஆனால் செகண்ட் பேட்டிங்க்கும் ருத்துக்கு தான் டாஸ் லாஸே இல்லையே. இப்படியே போயிட்டு இருந்தால் அவ்வளோதான் போல். நான் ஏன் இப்போவும் அகில் விஷன் எடுக்க சொல்கிறேன்னா, எனக்கு ஸ்பெஷலாக அவர் தோணுது. ஒரு பவர் பிளேயில் கூட ஓவர் போடக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கிட்ட தயவு செஞ்சு அவரை ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன் அப்போயாவது இவங்க சொல்கிறதும் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணும். நான் இப்போவும் கேகேஆர்ட்ட தான் சொல்கிறேன். கேகேஆர் டீம்கிட்ட நான் சொன்னது அதான். நரேனை நீங்கள் ஓப்பன் இறக்கிட்டு மனிஷ் பாண்டே நீங்கள் மிடில் ஆட வைங்க. கண்டிப்பாக உங்கள் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் மனிஷ் பாண்டியோட பொட்டன்ஷியல் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி நரேனை தேவையில்லாமல் பின்னாடி யூஸ் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு அந்த 10 பாலுக்கு அவர் ஒரு 30 ரன்னோ அடிக்கிறத அடித்து கொடுத்துட்டு போயிடுவார். அதை அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பஞ்சாப் எப்படி ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் இப்படி தான் சரவடியாக தான் அடிக்க போகிறோன்னு அடிச்சிட்டாங்க. பிரப் சிம்ரனாக இருக்கட்டும், பிரியோஷ் ஆர்யாவாக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் ஹான்லி, எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்தே இதுதான் எங்கள் டார்கெட்டு, நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோன்னு. இப்போ சிஎஸ்கே 240 அடிச்சிருந்தா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்குமா அப்படின்னா, 30-40 ரன் கம்மி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டஃப்பாக இருந்திருக்குமானா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த பவுலிங் லைனை ஃபஸ்ட்டு இந்த பேட்டிங் லைனுக்காக பண்ணோம்னா 240 அடிச்சிருந்தா 19.4 ஓவரில் மேட்சை முடிச்சிருப்பாங்க பஞ்சாப். கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோரிங், நல்ல ஹை சேசிங் மேட்சாக இருந்திருக்கும். வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி தான் பவுலிங் லைனப் இருக்குது. இதிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வரணும் சென்னை. தோனி வேறு என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை சொல்ல போகிறார் ருட்டுக்கு? ஒருவேளை ருட்டு தோனி இல்லாமல் கஷ்டப்படுறாரா? தோனி அந்த ப்ராக்டிஸ் செஷனில் என்னென்னலாம் கொடுத்தாரு, இன்னும் அதிகமாக என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னாலும், என்ன கொடுத்தாலும் பவுலரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். இந்த 3 பேரும் யாருக்கு தெரியும், கிரிக்கெட் இஸ் ஏ ஃபன்னி கேம். ஆர்ஜே பாலாஜி சார் சொன்ன மாதிரி தான். எப்போ வேணாலும் மாறலாம். 3 பேரும் திடீர்னு கூட லீடிங் விக்கெட் கூட ஆகலாம். எதுனாலும் நடக்கலாம். அதனால் நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா போன மேட்ச்சில் இப்படி தான் நிதிஷ்குமார் ரெட்டியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். பார்த்தா தலைவன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிட்டான். கங்க்ராட்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி. அதே மாதிரி இந்த மேட்ச் இந்த 3 பேரும் கண்டிப்பாக ஃபார்முக்கு வருவாங்க. கம்பேக் சூப்பர் கிங்ஸாக வருவோம். இன்றைக்கி புனித வெள்ளி அப்படின்னா என்ன நாள்? இயேசு உயிர் பிரிந்த நாள். அதனால் இன்றைக்கி சிஎஸ்கேயோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனால் சண்டே என்னது? ஈஸ்டர், இயேசு உயிர் தெரிந்த நாள். அன்னைக்கு என்ன ஆகும்? ஆர்சிபியோட மேட்ச்சு. ஆர்சிபியை போட்டு கம்பேக் சூப்பர் கிங்ஸாக நம்ம வரோம், காட்டுறோம். இப்போதைக்கு வேறு வழி இல்லை. தலையில் துண்டை போட்டு கிளம்ப வேண்டியதான். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க.